அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பயமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சக்தி நிறைந்த கோபல் தாங்க சிவன்மலை. இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுபோல் தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் போது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் பொறுத்தவரை மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா கலவையாக தாங்க இருக்க போகுது. சில நல்ல பலன்களும் சில சவால்களும் நிறைந்ததாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகம் கவனம் செலுத்துங்க. குரு பயிற்சியால் சில நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகிடுங்க. தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவசர முடிவுகளை தவிர்த்திடுங்க. பொறுத்தவரை பேச்சில் நீங்கள் நிதானமாக இருப்பது ரொம்பவே அவசியங்க. வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. மற்றபடி குடும்பத்தில் சுமூகமான நிலை தான் காணப்படும். நிதி நிலைமை பொதுவாக சீராக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத செலவுகள் கூட வரலாம், கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அம்மன் மற்றும் முருகனை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. தங்களுடைய நிதானத்தால் வெற்றி பெறக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா அரவணைத்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக தான் இருப்பீங்க. பொறுமையுடன் இருந்து காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெற இயலுங்க. எதிலும் முன்னேற்றம் காணுவீங்க. எதிர்பாராத பணவரத்து இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறுங்க. உழைப்பு வீணாகாது. வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூட நேரிடலாம். திடீர் செலவு உண்டாகிடுங்க. அடுத்தவருக்கு நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அது ஈடுபடாமல் தான் போகும். அதே நேரத்தில் பொருள் வரத்து அதிகரித்திடுங்க. வாகனம் பூமி மூலம் உங்களுக்கான லாபம் கிடைத்திடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு சேருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு சேரப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு செயல்திறன் வெளிப்படும். சுதந்திரமாக நீங்கள் செயல்படுவீங்க. வாய்ப்பு கிடைத்திடுங்க. அதற்கான வரவேண்டிய பணம் சேர்ந்துட போகுது. மேலிடத்துல இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்திடும். கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் விதமாக அமையும். பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைய போறீங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்திடும். பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பொருள்வரத்து கூடி வரும். பயணம் செல்லக்கூட நேரலாம். கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பயணங்கள் நல்ல நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுங்க. புத்திசாதுரியத்தின் மூலம் நீங்கள் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்திடும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடன் மதிப்பு கூடி காணப்படுவீங்க. அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைத்திடுங்க. மனக்கவலை ஏற்படுங்க. உடல் சோர்வு கூட உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துடும். தொழில் முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியதாக இருக்கும். பெரியோருடைய ஆலோசனையின்படி செயல்படுவது ரொம்பவே நல்லது. பரிகாரமாக நீங்கள் பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க. மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் தொடர்ந்து பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்னு கிரக நிலைகளாக அயன சேன போகஸ்தானத்தில் சுக்கிரன், ராசியில சூரியன்க, குரு தனவாக்க குடும்பஸ்தானத்தில் புதன்னு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமைஞ்சிருக்கு. கேது பாக்கியஸ்தானத்தில் சனின்னு ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த மாதம் பொறுத்தவரை ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக வராரு. பஞ்சம விரியாதிபதியாக சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பிறகு வரப்போறாரு. வசதிகள் பெருகக்கூடிய காலமாக இருக்குதுங்க. உறவினர்களுடன் சமூக நிலை காணப்படும்.
வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்திடுங்க. எதையும் நீங்க செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகிடும். பொருளாதார வளம் மேம்படுங்க. தொழில் உன்னத நிலையை அடைய போகுது. குடும்பத்துல முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போகுது. பண விரயமும் காரிய தாமதம் ஏற்படலாம். எந்த பிரச்சனையாக முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க. தொழில் நற்பெயர் கிடைத்திடும். மேலதிகாரிகளுடைய ஆலோசனை பெறுவீங்க. அரசு சார்ந்த விஷயங்கள பிரத்யேகமான சலுகைகள் பெற முடியாம கூட போகலாம். ஆனாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தங்க தடையில்லாம கிடைக்க போகுது. வியாபாரிகளுடைய முன்னேற்ற பாதையில செல்ல முடியுங்க. வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து போகோங்க. அரசியல்வாதிகள் வாகனங்களை பிரயோகிக்கும் போது கவனமாக இருங்க. கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையுடன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. ராசிநாதன் சுகாதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை பெறுவீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைத்திருங்க. வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு சாதகமான பலன்தான் ஏற்பட போகுது. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்கள் கை தேடி வருங்க. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உங்களுக்கு உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக நீங்க பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனின் அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் ஏற்பட்டுடுங்க. கடன்கள் கட்டுக்குள்ள இருக்க போகுது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல முக்கியமான வேலைகளில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது ரொம்பவே நல்லது. முன்னேற்றக்கான கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்திடுங்க. எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக தான் வரும். மனம் சோர்வாதீங்க. கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஒரு சில காரியங்களை நீங்கள் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்துவது ரொம்பவே நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதை வேகம் காண்பீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக முக்கிய நபர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயல்வீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்களாக ஜூலை 1, 27, 28 அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 13 அமைஞ்சிருக்குதுங்க. புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கான நற்பலன்களை அதிக ஏற்படுத்தி தருங்க. இதில் நடைபெறக்கூடிய கிரகநிலை மாற்றத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. இதனால் வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. எனவே உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லைன்னு கவலை கூடப்படுவீங்க. உங்கள் ராசியில் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழில் பலம் சிறப்பாக இருக்க போகுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மனபயமும் நிம்மதி குறையக்கூடிய தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. இடமாற்ற சிந்தனை அதிகரித்திடுங்க. தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறாரு. விராஜிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யுங்க. கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுகிறதுன்னு கவலைப்படுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை அதிக செலவு செய்தே முடிக்க நேரிடும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். மனக்குழப்பம் மகளுங்க. புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க. அனுபவஸ்தாரர்களுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கெடுக்கும். ஆடிய ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பயணங்கள் பலம் தருவதாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆடி 13ஆம் தேதியில கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்வராரு. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் சுகஸ்தானத்திலே வரும்போது பொருளாதார நிலை மகிழ்ச்சியை தருங்க. என்றாலுமே மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டார். கடன் சுமை அதிகரிக்க போகுது. பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய பகை வளர்த்து கொள்ளாம பார்த்துக்கோங்க. அதே நேரம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். ஆடி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு புதன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த புதன் பகவான். தனஸ்தானத்துக்கு வரும்போது இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் மங்கள ஓசையை கேட்பதற்கான வழி பிறந்தெடுங்க.
விட்டு போன வரங்கள் மீண்டும் வந்து சேரலாம். வீடு கட்டும் முயற்சி பலனை தருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.